அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கோவை விமான நிலையம் அருகே கல்லூரி மாணவி கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவத்தில் நடந்தது என்ன என்ற பரபரப்பு தகவல்கள் வெளியாகியுள்ளன. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் நேசராஜ். வணக்கம் நேசராஜ், உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்கள். வணக்கம். கோவை சித்ரா சர்வதேச விமான நிலையம் பின்புறம் காலி மைதானம் உள்ளது. அந்த பகுதியில் நேற்று இரவு 11 மணி அளவில் என்பவருடன் கல்லூரி மாணவி காரில் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தார். அந்த வழியாக வந்த 3 பேர் இளைஞரை தாக்கிவிட்டு அந்த மாணவியை தூக்கிச் சென்று பாலியல் பலாத்காரம் செய்துவிட்டு தப்பி ஓடினர். படுகாயமடைந்த காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்துள்ளார். அங்கு உடனடியாக சென்ற காவல்துறையினர் மாணவியையும் தேடியுள்ளனர். அப்போது நிர்வாண நிலையில் மாணவியை மீட்ட காவல்துறையினர் அருகே உள்ள தனியார் மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுமதித்துள்ளனர். மேலும் படுகாயம் அடைந்த இளைஞர் கோவை அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்துள்ளனர். மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்துவிட்டு தப்பி ஓடிய 3 பேரை பிடிக்க பீளமேடு காவல்துறையினர் 5 தனிப்படை அமைத்து தீவிரமாக தேடி வருகின்றனர். ஆண் நண்பருடன் பேசிக் கொண்டிருந்த கல்லூரி மாணவியை தூக்கிச் சென்ற 3 பேர் பாலியல் சம்பவம் கோவையில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் சம்பவ இடத்தில் தடவியல் போலீசார் விசாரணையும் நடத்தி வருகின்றனர். அந்த பகுதியில் உள்ள அனைத்து சிசிடிவி கேமராவையும் ஆராய்ந்து வருகின்றனர். இந்த பெண் மதுரையை சேர்ந்தவர் என கூறப்படுகிறது. மைதானத்திற்கு வந்த 3 இளைஞர்கள் அறிவாளால் பெண்ணுடன் இருந்த இளைஞரை தாக்கியுள்ளார். அவர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுள்ளனர். மேலும் அந்த காரில் வந்த அந்த ஸ்விஃப்ட் காரை கோவை பீளமேடு காவல் நிலையத்திற்கு எடுத்து சென்று வந்து தடவியல் போலீசார் அந்த காரை அங்குலமாக தடவியல் சோதனைக்கு உட்படுத்தியுள்ளனர். மேலும் இது குறித்து காவல்துறையினர் கூறும் பொழுது இந்த 3 பேரை அந்த பகுதி முழுவதும் எப்படி சென்றார்கள் என சிசிடிவி மூலமாக கண்காணித்து வருவதும் குறிப்பிடத்தக்கது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.